தலைநகர் டெல்லியில் ஏடிஎம் நிறுவன செயல்பாடுகள் குறித்து சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். டெல்லியிலலாம் ஏடிஎம் வேலை செய்ய ஆரம்பிச்சது கரெக்டாக 10 மணிலேருந்து. இப்போ ஒருத்தர் ஏடிஎம்மில் பணம் எடுக்கல. ஏன்னா ஏடிஎம்மில் இந்த 2000 ரூபா வந்து வருவது கிடையாது. ஏடிஎம்மில் 100 ரூபா மட்டும்தான் வருகிறது. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர்கிட்ட ஏற்கனவே இருந்த 500 ரூபாவை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டு 2000 ரூபா நோட்டை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் இவர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்மில் நிற்கிற கியூவை விட பேங்க்கில் தன்கிட்ட ஏற்கனவே இருக்கிற 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை மாற்றும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு 2 காரணம் இருக்கு. காரணம் 1, புது நோட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் பார்த்தோம்னாங்க. புது நோட் தான் சேஃப் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வது, பழைய நோட்டு கொண்டு போய் நாங்கள் பேங்க்ல கொடுத்து டெபாசிட் பண்ணி ஏடிஎம்ல போய் கார்டு போட்டு எடுக்கிறது ஒன்று. இது 2 வேலை. ஒரே நேரத்தில் 4000 ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே புது நோட்டை வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. அதை பார்க்க முடிகிறது. நீண்ட கியூவை நீங்கள் பார்க்கலாம். டெல்லியில் மக்கள் காலை முதலே ஏடிஎம் முன்னாடி வந்து நின்று இங்கே பணத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏடிஎம் 10 மணிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சது. 2000 ரூபா நோட்டும் வரல, 500 ரூபா நோட்டும் வரல, 100 ரூபா நோட்டுகள் ஏடிஎம்மில் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. திரு வெங்கையா நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது தொலைக்காட்சி சேனல்களை பொறுத்தவரை வருடா வருடம் தங்களுடைய லைசன்ஸை அவங்க புதுப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது உரிமம் புதுப்பிப்பு என்பது அதுவாக நடந்துவிடும். பணத்தை ஒழுங்காக செலுத்திவிட்டால், அதாவது கட்டணம் செலுத்துவதற்கு சரியா 60 நாட்களுக்கு முன்னாடியே அவங்க கரெக்டா கட்டணம் செலுத்திட்டாங்க அந்த கால தவணைக்குள்ள அப்படின்னா லைசன்ஸ் தானாகவே புதுப்பித்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எளிமையாக தொழில் செய்யக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கையில், இன்னொரு பக்கம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பொறுத்தவரை மக்களுக்கு தற்காலிக சிரமம் இருந்தாலும் இதை நாட்டில் கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய அடி. யார் அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் பணத்தை வைத்திருக்கிறார்களோ அவங்க தான் கவலைப்படணும், அவங்க தான் பயப்படணும், அவங்க தான் இழப்பில் இருக்காங்க. பொதுமக்கள் நீங்க நல்ல பணத்தை வச்சிருக்கீங்க, கணக்கில் காட்டுற பணத்தை வச்சிருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க. அதனால தான் உங்கள் தேவைக்காக ரயில்வே ஸ்டேஷன்களிலும் மருத்துவமனைகளிலும் பெட்ரோல் பங்குகளையும் நாங்க இந்த நோட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக மாற்றாக உங்க கையில உள்ள நோட்டுகளை நீங்க பேங்க்லோ போஸ்ட் ஆபீஸ்லயோ கொடுத்து மாத்திக்கலாம். ஏடிஎம் இருந்து வேலை செய்து பொதுமக்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க. விவசாயிகளும் உங்களுடைய பணத்திற்கு வரி கிடையாது அப்படிங்கறதால பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. யாரு கவலைப்படணும் அப்படின்னா, யாரு அதிக பணத்தை அரசாங்கத்திற்கு கணக்கு காட்டாமல் பதுக்கி வைத்திருந்தார்களோ அவர்கள் பயப்பட வேண்டிய சமயம் இது. பொதுமக்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? உங்க பணம் நியாயமான பணம் அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்லியிருக்காரு. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.